Good morning to everyone. Today we see about integral calculus type 4 problems. In previous class we discussed about the problems based on the formula. So now recall the formula. First type formulas: integral x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் 1 by x dx ஈக்குவல் டு log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ நம்ம செகண்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு ப்ளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். integral e power minus x dx minus e power minus x plus c. And then next integral a power x dx equal to a power x divided by log a plus c. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நீங்கள் இந்த 3 கிளாஸ்லேயே நான் நடத்தின எல்லா ஃபார்முலாஸும் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வர எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே நம்ம அங்கங்கே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்கள் வர வர எல்லா ஃபார்முலாஸும் கண்டினியூவாக படிச்சுட்டே வந்துடுங்க. ஸோ நவ் திஸ் கிளாஸ் வி see the type 4 ஃபார்முலாஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம இன்டெகிரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா சி இன்டெக்ரல் sin x dx ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ நான் இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே நான் கொடுத்துருப்பேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை ஏ இன்ட்டு காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவும் தேர்ட் ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தேர்டு ஃபார்முலா இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. எகைன் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டினாமினேட்டரில் போட்டுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஃபார்முலா பாருங்கள். இன்டெக்ரல் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏ இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ உங்களுக்கு செகண்டும் ஃபோர்த்தும் சேம் தான். பட் உங்களுக்கு எப்படி இருக்குது, இங்கே காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏவை நான் டினாமினேட்டரில் போட்டிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஃபார்முலா இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு tan x ப்ளஸ் சி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து பாருங்கள். இன்டெக்ரல் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏ இன்ட்டு tan ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏவை நான் டினாமினேட்டரில் போட்டிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செவன்த் ஃபார்முலா இன்டெக்ரல் கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டெக்ரல் கொசீக்கண்ட் ஸ்கொயர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை ஏ இன்ட்டு காட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ 7, 8 உங்களுக்கு சேம் தான். ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏவை நீங்கள் டினாமினேட்டரில் போட்டுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நைன்த்து ஃபார்முலா பாருங்கள். நைன்த்து ஃபார்முலா ஃபஸ்ட்டு தேர்டு அண்ட் தென் நைன்த் மூணையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சைன் எக்ஸ் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, சைன் ஏஎக்ஸ் மட்டும் இருக்குது. அந்த பிங்கிறது உங்களுக்கு ஜீரோவாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ சைன் எக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ், சைன் ஏஎக்ஸ் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் ஏஎக்ஸு. எகைன் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நீங்கள் டினாமினேட்டரில் போட்டுடணும் ப்ளஸ் சி இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்டு ஃபோர்த்து அண்ட் தென் உங்களுக்கு 10th ஃபார்முலா செகண்டு ஃபோர்த்து 10th ஃபார்முலா கம்பேர் பண்ணி பாருங்கள். காஸ் எக்ஸ் மீன்ஸ் சைன் எக்ஸ், காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா 1 பை ஏ இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. காஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ்னால் 1 டிவைடட் பை ஏ இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு see the exercise problems. Next exercise 2.4. First question, integrate the following with respect to x. So first question பாருங்க,
2 cos x minus 3 sin x plus 4 secant square x minus 5 cosecant square x ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இன்டகிரேட்டிங் திஸ் இன்டகிரல் 2 cos x minus 3 sin x plus 4 secant square x minus 5 cosecant square x into dx equal to, ஸோ இங்கே பாருங்கள் இதை டைரெக்டாக நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். 2ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. இன்டகிரல் cos xனால் உங்களுக்கு sin x மைனஸ் 3 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். sin x இன்டகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் cos x ப்ளஸ் 4 அப்படியே இருக்குது. சீக்கண்ட் ஸ்கொயர் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா tan x. டேரெக்டாக ஃபார்முலா நான் என்ன ஃபார்முலா ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு சொன்னேனோ அதே சேம் ஃபார்முலா நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 5 பாருங்கள் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வச்சுக்கிட்டேன். கொசீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டிங்கன்னா போதும். 2 sin x அண்ட் தென் மைனஸ் மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். 3 cos x ப்ளஸ் 4 tan x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 cot x ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்டு சம் சைன் கியூப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சைன் கியூப் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் 1 ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. இன்டகரல் எக்ஸ் பவர் n dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா சைன் கியூப் எக்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், n ப்ளஸ் 1னா சைன் பவர் 4x டிவைடட் பை 4 ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சம் ராங்கு. நீங்கள் எக்ஸ் பவர் n அப்படின்னு இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை n ப்ளஸ் 1 போடணும். இங்கே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சைன் கியூப் எக்ஸ்ன்னு இருக்குது. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கியூபு வந்து பவரில் இருக்கிறத வந்து நீங்கள் பேஸில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம 11th வந்து ட்ரிக்னாமெட்ரிங்கிற டாபிக் படிச்சிருப்போம். அதில் வந்து நீங்கள் sin 3x cos 3x sin 2x cos 2x இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டாபிக் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸை ஒன்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நோட் உங்களோட மேக்ஸ் நோட்லேயே வந்து லாஸ்ட் பேஜில் அந்த ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே சம் யூஸ் பண்ணுறதுனாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா இதுக்கு பாருங்கள். we know that sin 3x நம்மளுக்கு இந்த sin 3xக்கு நம்மளோட 11th புக்கில் வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டோம். sin 3x ஈக்குவல் டு 3 sin x மைனஸ் 4 sin cube x சரிங்களா. இப்போ இந்த 4 sin cube xங்கிறது இந்த சைடு வந்துருச்சு, இந்த டேர்ம் அந்த சைடு போயிடுச்சு. 4 sin cube x இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் 4 sin cube x மாறிக்கும். ஸோ 3 sin x மைனஸ் sin 3xன்னு வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ இந்த 4 நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு sin cube x மட்டும் இருந்தால் போதும். ஸோ அந்த 4 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு டினாமினேட்டருக்கு போயிடும். இப்போ பாருங்கள் sin cube x இன்டகிரேஷன் பண்ணால் என்ன ஆன்சர்னு தானே கேட்குறாங்க. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் இந்த டேர்மை நீங்கள் 2 சைடு இன்டகிரேஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த சைடு 2 சைடு இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா இன்டகரல் sin cube x dx ஈக்குவல் டு 1/4 கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துருச்சு. ஸோ இன்டகரல் 3 sin x minus sin 3x into dx. So which is equal to 1/4 common. 3ங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டு. sin x இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் அண்ட் தென் இந்த மைனஸ் அப்படியே உங்களுக்கு இருக்குது. sin 3x மீன்ஸ் sin ax இருக்கிற மாதிரி. sin axனால் உங்களுக்கு cos ax டிவைடட் பை ஏங்களா. ஸோ மைனஸ் cos ax டிவைடட் பை a ப்ளஸ் சி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ட்டு இங்கே பாருங்கள் இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணிங்க உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுங்களா. ஸோ ப்ளஸ் காஸ் 3x முன்னாடி வந்துருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் 3 cos x வந்து உங்களுக்கு இங்கே வந்துருச்சு ப்ளஸ் சி. ஸோ இப்போ இது உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், cos 3x divided by 4 into 3 12. Again multiplying this minus 3/4 into cos x plus c அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம் cos 2x plus 2 sin square x divided by cos square x இருக்குங்களா. ஸோ cos 2x plus 2 sin square x divided by cos square x which is equal to cos square x மைனஸ் sin square x இருக்குங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த சம்முக்கு வந்து இந்த இடத்துல நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். cos 2xக்கு cos 2x ஈக்குவல் டு
cos square x minus sin square x. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11th புக்கில் இந்த ஃபார்முலா இருக்கும். cos 2xக்கு cos square x minus sin square x ப்ளஸ் இந்த 2 sin square x நான் அப்படியே எழுதிட்டேன். divided by cos square x அப்படியே வந்துருச்சு. which is equal to, அதுக்கு அடுத்தது பாருங்கள், cos square x minus sin square x plus 2 sin square x இருக்குங்களா. ஸோ இந்த cos square x அப்படியே வந்துருச்சு. 2 sin square x minus sin square x, இதில் ஒன்று மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு sin square x மட்டும் வந்துடும். divided by cos square x. and then next பாருங்கள், cos square x plus sin square x ஓட வேல்யூ உங்களுக்கு 1 ஆல்ரெடி தெரியும். நீங்கள் cos square theta plus sin square theta equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ cos square x plus sin square x வந்து உங்களுக்கு 1 ஆகிடும். ஸோ 1 divided by denominator term cos square x வந்துருச்சு. and then next, ஸோ which is equal to integral. ஸோ இப்போ உங்களுக்கு simplification முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்தாச்சு. and then integrating both sides. ஸோ ரெண்டு சைடு நீங்கள் இன்டெக்ரல் எடுத்துக்கலாம். ஸோ integrating cos 2x plus 2 sin square x divided by cos square x dx equal to integral 1 divided by cos square x dx, which is equal to, இந்த cos square x denominator இருக்கிறது உங்களுக்கு நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா secant square x அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும் உங்களுக்கு. ஸோ 1 by cos xனா உங்களுக்கு secant x, 1 divided by sin x means cosecant x. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து 11th படிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு secant square x மாறிக்கும். ஸோ 1 divided by cos square x ஏன் நம்ம secant square x மாற்றுறோம் அப்படின்னா உங்களுக்கு integral secant square x dxக்கு தான் ஃபார்முலா இருக்குது. 1 divided by cos square xக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இல்லாததுனால இதை நீங்கள் நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா secant square x மாறிக்கும். ஸோ integral secant square x dx equal to tan x plus c. and then next, fourth sum 1 divided by sin square x cos square x, which is equal to, இந்த 1க்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா sin square x plus cos square x equal to 1ங்களா. ஸோ sin square x plus cos square xன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பாருங்கள். ஸோ நியூமரேட்டர் இந்த டேர்ம் இன்ட்டு திஸ், ஏன்னா உங்களுக்கு டினாமினேட்டருங்கிறது காமன். இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா sin square x sin square x கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 divided by cos square x. and then next, இதை மட்டும் பாருங்கள், cos square x divided by sin square x cos square xனா உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிட்டு 1 divided by sin square xன்னு வந்துடும். and then next பாருங்கள், 1 divided by cos square x, இது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா உங்களுக்கு secant square x, 1 divided by sin xனா உங்களுக்கு cosecant xனா இது மேலே போச்சு அப்படின்னா cosecant square x. ஏன் நம்ம இதை மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு secant square x cosecant square x தான் இன்டெகிரேஷன் பண்ணால் ஃபார்முலா இருக்குது. ஸோ இப்போ now integrating both sides. ஸோ இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா integral 1 divided by sin square x cos square x dx equal to integral secant square x plus cosecant square x dx. ஸோ secant square x integration பண்ணிங்கன்னா tan x, cosecant square x integration பண்ணிங்கன்னா minus cot x plus c அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆன்சர் வந்துடும். and then next, fifth sum, square root of 1 minus sin 2x which is equal to, ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்டெகிரேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக இன்டெக்ரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் 2x உங்களால் டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த 1க்கு பதிலாக பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டாச்சு, மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப், அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த sin 2xக்கு பதில் மைனஸ் sin 2xனா 2 sin x cos x, இது எல்லாமே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான். ஸோ இதுக்கு இது ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ அடுத்தது பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னது, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருங்களா, a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இதுதான் உங்களுக்கு a, இதுதான் b. ஸோ a மைனஸ் பி sin x மைனஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ நவ் இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ், இன்டகரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin 2x dx ஈக்குவல் டு
integral sin x minus cos x into dx. Now integrating, sin x means minus cos x, இந்த மைனஸ் உங்களுக்கு அப்படியே இருக்குது, cos xனா sin x plus c. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ மைனஸ் டேக்கிங் அவுட் காமனாக மைனஸ் எடுத்துட்டிங்கன்னா cos x plus sin x plus c அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஆன்சர் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே ஓவர். இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். Next we see integration by parts. So see the formula. If u and v are two differentiable functions of x, then integral u dv equal to uv minus integral v du. So இந்த type of problems பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு differentiable functions இருக்கும் சரிங்களா. ஸோ டூ டிஃப்ரென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும். ஸோ அந்த அதுக்கு ஃபார்முலாஸ் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du சரிங்களா. ஸோ இப்போ u எந்த டேர்ம் வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கலாம், எந்த டேர்ம் v அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்கிறதுக்கு ஒரு சில ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹிண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், if the integrand contains only a function which is not directly integrable. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை டேரெக்டாக உங்களால் இன்டெகிரேஷன் பண்ண முடியல, டேரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைப்புக்கு வந்துடணும். ஸோ இந்த டைப்பில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டேக்கிங் தட் ஃபங்க்ஷன் ஆஸ் u அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்டு we choose u as the function which comes first. சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, டூ ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஃபங்க்ஷனை நம்ம யூன்னு எடுக்கிறது எதை வீன்னு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த யூங்கிற ஃபங்க்ஷன் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஐ லேட் சரிங்களா. இந்த இதில் தான் நீங்கள் ஆர்டரில் தான் வந்து நீங்கள் யூவை சூஸ் பண்ணணும். ஐங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, கொசீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்லுங்கிறது லாகர்தமிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லாகர்தமிக் மீன்ஸ் லாக் எக்ஸு, log 2x, log 3x, log of something எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது லாகர்தமிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன். ஐங்கிறது இன்வர்ஸு, ஏங்கிறது லாகர்தமிக், எல்லுங்கிறது லாகர்தமிக், ஏங்கிறது உங்களுக்கு அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன். அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் க்யூபு, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ் பவர் என்னங்கிற டைப் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் மீன்ஸ் உங்களுக்கு சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸ், கொசீக்கண்ட் எக்ஸ், காட் எக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இ மீன்ஸ் exponential functions, e power x, e power 2x, e power 3x. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ லேட் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டின்லேயுமே வந்து டூ ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எதை நம்ம யூ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வர்ஸ் தான் எடுத்துக்கணும். சப்போஸ் இன்வர்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்தது நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா லாகர்தமிக் ஃபங்க்ஷன் இருக்குதான்னு பார்க்கணும். லாகர்தமிக்கும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குதான்னு பார்க்கணும். அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷனும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரிக்னாமெட்ரிக் இருக்குதான்னு பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரிக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தது எக்ஸ்பொனன்ஷியல் இருக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் யூவை சூஸ் பண்ணணும். மாற்றி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வராது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மோர் ஃபார்முலா, பெர்னோலி ஃபார்முலா. ஸோ பெர்னோலி ஃபார்முலாவுக்கு இஃப் யூ அண்ட் வி ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸில் உங்களுக்கு இருக்கும். இன்டெக்ரல் யூ டிவி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூன்னு சொன்னாங்களா. ரெண்டு ஃபார்முலாவுக்கு ஆன்சர் உங்களுக்கு சேமாக தான் வரும். இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ்
u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus dot 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 அப்படியே போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், வேர் இந்த u dash u double dash etc are the successive derivatives, that is u dash double dash இது எல்லாமே உங்களுக்கு derivatives, that is differentiation. நீங்கள் u dash அப்படின்னா 1 time differentiation, u double dash means 2 times differentiation, next u triple dash means 3 times differentiation, and then next v1 v2 v3 means repeated integrals of v integration பண்ணிங்கன்னா உங்களுக்கு v1 கிடைக்கும், v1 integration பண்ணிங்கன்னா v2 again integration பண்ணிங்கன்னா உங்களுக்கு v3 கிடைக்குங்களா. சரிங்க, அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த பெர்னோலி ஃபார்முலா இஸ் அப்ளைடு ஒன்லி when u equal to x power n where n is a positive integer. ஸோ இந்த என்னங்கிறது உங்களுக்கு ப்ளஸில் தான் இருக்கணும், நெகட்டிவில் இருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த பெர்னோலி ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூங்கிற இது வந்து அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன். அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷன் நான் என்ன சொன்னேங்க உங்கள்கிட்ட, எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூபு இதெல்லாம் உங்களுக்கு அல்ஜீப்ரிக் ஃபங்க்ஷனா. ஸோ இந்த எக்ஸ் பவர் என்னங்கிற டைப்பில் யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை யூங்கிறது வேறு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆகவோ லாகர்தமிக் ஃபங்க்ஷன் ஆகவோ அண்ட் தென் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா இன்டகிரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். பெர்னோலி ஃபார்முலா இஸ் ஒன்லி அப்ளிகபிள் வென் u equal to x power nங்கிற டைப்பில் இருக்கணும். வேர் திஸ் n is a பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். மற்றபடிக்கு நீங்கள் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூடிவி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த யூடிவி ஃபார்முலா நீங்கள் எல்லா சம்முக்குமே ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் பெர்னோலி ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி வென் u equal to x power n where n is a positive integer. Now we see the problems. Next exercise 2.5. See, integrate the following with respect to x. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட கொஸ்டினை லெட் ஐ ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த கொஸ்டினை you have to integrate with respect to x ன்னு கொடுக்குறாங்களா. ஸோ I equal to integral x e power minus x dx. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐன்னு எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் u எடுக்கணும். அண்ட் இங்கே உங்களுக்கு ஃபார்முலா என்னது, உங்களுக்கு இன்டகரல் u dv equal to uv minus integral v duங்களா. இப்போ யூங்கிறது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் எதையாவது ஒன்று யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே இன்டெக்ரல் டிவி. யூங்கிறது நீங்கள் ஒன்றை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டெக்ரல் டிவின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் ஐ லேட்டுங்கிற கான்செப்டில் யூவை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஐ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குங்களா, இல்லை. எல்லுங்கிறது லாகர்தமிக் ஃபங்க்ஷன், லாகு சம்திங்கில் உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா, இல்லை. ஏங்கிறது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு இதுதானே உங்களுக்கு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸுங்கிறது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ யூ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் யூ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அண்டு தென் பாருங்கள் u ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ரல் டிவி. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v duங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடு தான் பார்த்துட்ருக்கோம். யூங்கிறது நான் சூஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் டிவி, ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டெக்ரல் டிவி. ஸோ எக்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், இன்டெக்ரல் இருக்குது இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ கொஸ்டினை நல்லா பாருங்கள். ஐ லேட்டுங்கிற கான்செப்ட் படி உங்களுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை,
லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இல்லை, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நான் u ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இன்டெக்ரல் டிவின்னு எடுத்துக்கணும். ஸோ இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ du ஈக்குவல் டு டிஎக்ஸ் இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்க அப்படின்னா du ஈக்குவல் டு dxன்னு உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட்டிங் u வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா உங்களுக்கு du பை dxன்னு வருங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா உங்களுக்கு 1 ஆகிடும். ஸோ இப்போ du ஈக்குவல் டு dx அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ நான் அதை தான் டேரெக்டாக du ஈக்குவல் டு dxன்னு எழுதியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டிங் திஸ். ஸோ இதை இன்டெக்ரல் டிவின்னு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு இன்டெகிரேஷன் டேரெக்டாக கேன்சல் ஆகிட்டு வின்னு எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ் முன்னாடி கிளாஸ்லேயே படித்தாச்சு. மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், நீங்கள் இந்த இடத்துல ப்ளஸ் சி போடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட ஆன்சரில் நீங்கள் கடைசியாக ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ வி ஈக்குவல் டு இ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. சரிங்களா. ஸோ நவ் ஐ ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு ஐக்கு தான் ஆன்சர் தேவை. ஸோ ஐ ஈக்குவல் டு யூவி, யூங்கிறது பாருங்கள் எக்ஸு இன்ட்டு விக்கு உங்களுக்கு ஃபார்முலா யூவி மைனஸ் இன்டெக்ரல் வி டியூ. ஸோ விங்கிறது இன்ட்டு டியூக்கு பதிலாக டிஎக்ஸ் சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சுங்களா. அண்ட் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் எக்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸு இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. இன்டெக்ரல் மைனஸ் மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு. இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வந்துடும் உங்களுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு ஸ்டெப்லேயும் மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸ் காமனாக வெளியில் எடுத்தாச்சு. இ பவர் மைனஸ் எக்ஸும் நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டேர்ம்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு 1 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ஹியர் எக்ஸு ப்ளஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த காமனாக எடுக்கிறது உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு மார்க்கு கொடுத்துருவாங்க. சிம்பிளிஃபிகேஷன்லாம் பெருசாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணி ஆன்சர் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா கூட போதும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், எக்ஸ் கியூபு இ பவர் 3x. ஸோ நவ் லெட் ஐ ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று யூ இன்னொன்று வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை உங்களை டைரெக்டாக உங்களால் இன்டெகிரேஷனும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யூ வின்னு இப்போ எந்த டேர்மு யூன்னு எடுக்கிறது எந்த டேர்மு வின்னு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ லேட்டுங்கிற கான்செப்ட் படி தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ லெட் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் கியூபு இ பவர் 3x டிஎக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐ லேட்டுங்கிற கான்செப்டில் ஐ லேட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லை, சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இங்கே இல்லை. அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப்னு இருக்குது. ஸோ டேக் யூ ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் இன்டெக்ரல் டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் 3x டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். யூங்கிறது மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே இன்டெக்ரல் டிவி அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் எல்லா சம்முக்குமே போடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் திஸ் யூ டேஷ். இங்கே பாருங்கள் இந்த சம்மை வந்து நான் பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் என்னங்கிற டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்சர் சீக்கிரமாக கிடச்சிரும். இந்த இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு யூங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் என்னங்கிற டைப்பில் இருக்குங்களா. என்னுக்கு பதிலாக பாசிட்டிவ் இன்டிஜர் 3 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நீங்கள் யூ டேஷ் டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மீன்ஸ் 3x ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷனும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பவரில் இருக்கிறது உங்களுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ 3 இங்கே பவரில் ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ யூ டேஷ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர். எகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் யூ டேஷ் மீன்ஸ் u double dash equal to
இந்த 2 இங்கே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 6x பவரில் 1 குறைச்சிக்கிட்டிங்கன்னா பவரில் 1 ஆகிடும். அண்ட் தென் u ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் 1 மாறிக்கும். அதில் 6 இன்ட்டு 1 6 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. உங்களுக்கு u பவர் 4 டேஷ் ஈக்குவல் டு உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ 0. ஸோ நீங்கள் இந்த டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி நிறுத்தணும் அப்படின்னா u ட்ரிபிள் டேஷோட நிறுத்தணும். u ஃபோர்த் டேஷ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ 0 ஆகிறதுக்கும் முன்னாடி டேர்மோட நீங்கள் நிறுத்திக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது u ஃபோர்த் டேஷுங்கிறது உங்களுக்கு 0 ஆகிறதுனால அதுக்கு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ நெவ் பாருங்கள், இப்போ v கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இன்டெக்ரலும் டிஃப்ரென்ஷியேஷனும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா v ஈக்குவல் டு இ பவர் 3x டிவைடட் பை 3ங்களா. இ பவர் ax இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் இ பவர் ax dx ஈக்குவல் டு இ பவர் ax டிவைடட் பை ஏங்களா. ஸோ இ பவர் 3x டிவைடட் பை 3. அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே u ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே v3 வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். vங்கிறது நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த vங்கிறது எகைன் இன்டெகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், வியை வந்து எகைன் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா v1, எகைன் இன்டெகிரேஷன் மீன்ஸ் v2. ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது v1 v2 v3ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ v ஈக்குவல் டு v1 ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ பவர் 3x டிவைடட் பை 3 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த 3ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும். இ பவர் 3x இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நான் டேரெக்டாக ஆன்சர் போட்டுட்டேன். 1/3 இன்ட்டு இ பவர் 3x டிவைடட் பை 3ன்னு வருங்களா. ஸோ இ பவர் 3x டிவைடட் பை 9. அண்ட் தென் நெக்ஸ்ட் எகைன் v2 வேணும் அப்படின்னா உங்களுக்கு எகைன் இதை இன்டெகிரேஷன் பண்ணுங்கள். ஸோ இதை இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா 1/9ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. எகைன் இ பவர் 3xனா இ பவர் 3x டிவைடட் பை 3. ஸோ இ பவர் 3x டிவைடட் பை 9 இன்ட்டு 3 27 வந்துடும். எகைன் இன்டெகிரேட்டிங் திஸ் v2 எகைன் இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு v3ன்னு கிடைக்கும். ஸோ இன்டெகிரேஷன் பண்ணும்போது பாருங்கள் 1 டிவைடட் பை 27 கான்ஸ்டன்ட்டு இ பவர் 3x டிவைடட் பை 3 இ பவர் 3x இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா ஸோ இ பவர் 3x டிவைடட் பை 27 இன்ட்டு 3 உங்களுக்கு 81ன்னு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் u டேஷு u டபுள் டேஷு u ட்ரிபிள் டேஷ் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. v1 v2 v3. ஸோ இது நீங்கள் இங்கே v ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் நம்ம இங்கே உங்களுக்கு வந்து இங்கே v3லலாம் எவ்வளோ தூரம் போகிறதுன்றது தெரியாது. நீங்கள் u ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் 6 கிடைக்குது. u ஃபோர்த் டேஷ் 0 ஆகிறதுனால நீங்கள் u ட்ரிபிள் டேஷோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இங்கேயும் நீங்கள் v3யோட ஸ்டாப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ பை பெர்னோலி ஃபார்முலா இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் u ட்ரிபிள் டேஷ் v3ன்னு வருங்க. இந்த இடத்துல u ட்ரிபிள் டேஷ் v3 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டாட் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார்முலா ஃபுல் எழுத தேவையில்லை, நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸ் தான் வரும் பாருங்கள். இங்கே ப்ளஸ் மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள்ஸில் போட்டுக்கோங்க. மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் ராங் ஆகிடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு யூங்கிறது பாருங்கள் எக்ஸ் கியூபு இ பவர் 3x டிவைடட் பை 3 மைனஸ் u டேஷ்னா 3x ஸ்கொயர் v1 இ பவர் 3x டிவைடட் பை 9 u டபுள் டேஷ்னா உங்களுக்கு 6x v2 இ பவர் 3x டிவைடட் பை 27 மைனஸ் 6 u ட்ரிபிள் டேஷ் இ பவர் 3x டிவைடட் பை 81 ப்ளஸ் c அப்படின்னு சொல்லி எழுதியாச்சுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் இதோடு முடிச்சிட்டிங்கனாலுமே உங்களுக்கு ஓகே. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்பு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இ பவர் 3xை மட்டும் காமனாக வெளியில் எடுங்க. இங்கே ஒரு இ பவர் 3x காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. ஸோ இ பவர் 3x மட்டும் போயிடுச்சுன்னா எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. இங்கே மைனஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 3 மட்டும் வரும். ப்ளஸ்ஸு இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2x டிவைடட் பை 9 மைனஸ் 2 டிவைடட் பை 27 ப்ளஸ் c அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் முடிச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சம் தேர்டு சம் பாருங்கள். ஸோ தேர்டு சம் log x ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு log x இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா log x மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கான்செப்டில் பாருங்கள்,
அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இஃப் த இன்டகிரண்ட் கண்டென்ட்ஸ் ஒன்லி a function which is directly integrable then take this as u அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் உங்களால் டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அது என்னென்னு எடுத்துக்கலாம், u அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ let I equal to integral log x dx. ஸோ integral log x dx அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது. integral 1/x dx equal to log mod x plus c அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் டைப்பில் ப்ராப்ளம்ஸ் பார்த்தாங்களா. பட் 1/x integral 1/x log x dx equal to 1/x plus c அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதக்கூடாது. இப்படி எழுதினீங்கன்னா இது ராங். ஸோ நீங்கள் உங்களுக்கு integral log x dxக்கு டைரெக்டாக ஃபார்முலா கிடையாது. ஸோ let I equal to integral log x dxன்னு எடுத்துக்கோங்க. let u equal to உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அதனால் அதையே நீங்கள் டைரெக்டாக u equal to log x ரிமைனிங் integral dv equal to ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குது, integral dx மட்டும்தான் இருக்குது. ஸோ integral dx. now differentiating this. ஸோ உங்களுக்கு x power n u equal to x power nங்கிற டைப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்னோலி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இங்கே அந்த டைப்பில் இல்லை. அதனால் du equal to differentiating this log x du equal to log x differentiate பண்ணிங்கன்னா 1/x dx. ஸோ இங்கே இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா v கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பக்கம் xன்னு வந்துடும். ஸோ now apply the formula integral u dv equal to uv minus integral v du. ஸோ now I equal to uv uங்கிறது log x vங்கிறது x மைனஸ் integral v du பார்த்திங்கன்னா 1/x dxன்னு இருக்குங்களா. ஸோ இந்த 1/xம் xம் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் which is equal to x log x மைனஸ் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு integral dx மட்டும் இருக்குங்களா. ஸோ integral dxனா மைனஸ் எக்ஸு ப்ளஸ் சி. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் இதோட முடிச்சுக்கிட்டிங்கனாலுமே ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன். எக்ஸை நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா log x மைனஸ் 1 ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து சம் x into log xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ let I equal to integral x into log x dx அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இப்போ யூங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஐ லேட்டுங்கிற கான்செப்டில் தான் நீங்கள் யூ சூஸ் பண்ணிக்கணும். ஐங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா I equal to integral x log x dx. யூ சூஸ் பண்ணுறதுக்கு ஐ லேட் அப்படிங்கிற கான்செப்ட் படி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஐ லேட். ஸோ இங்கே பாருங்கள் u equal to log xன்னு எடுத்துருக்கீங்களா. ஸோ பாருங்கள் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிடையாது, லாகரிதமிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ u equal to log x. ரிமைனிங் டேர்ம்ஸ் integral dvன்னு எடுத்துக்கோங்களா. integral dv equal to integral log x தவிர x into dx. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இன்டகிரேஷன் பண்ணுங்கள். எக்ஸ் பவர் என்னங்கிற டைப்பை தவிர வேறு எந்த மாதிரி இருந்துச்சுனாலும் யூங்கிறது நீங்கள் udv ஃபார்முலா தான். ஸோ du equal to log x means 1/x dx. நெக்ஸ்ட் இன்டகிரல் dv equal to இந்த இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. v equal to x இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா x² divided by 2. நெக்ஸ்ட் அப்ளை த ஃபார்முலா. I equal to uv யூங்கிறது x²/2 விங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூங்கிறது log x விங்கிறது x²/2 uv மைனஸ் இன்டகிரல் v du. விங்கிறது பார்த்தீங்கன்னா x²/2 du மீன்ஸ் 1/x dx. அண்ட் தென் இங்கே பாருங்கள் x²/2 log x மைனஸ் ஹியர் 1x உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா x/2 into dx. x²/2 log x minus 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. இன்டகிரேட்டிங் x dx. x dxனா x²/2 ப்ளஸ் சி. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த x²/2 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க. நீங்கள் இதோட முடிச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் ஆன்சரு.
அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன் தான். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாக் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். ஸோ நம்ம இந்த எக்ஸசைஸில் வந்து 4 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் 5, 6 இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.